சதுர்புஜா. இப்போ நம்ம ஃபண்டமெண்டல் 15 யூனிட்ஸ் முடிச்சாச்சு. தரவா இருக்கீங்க. கிரேட் லெவல் ஞாபகம் இருக்கா? ஸோ வாட்ஸ் த ஃபர்ஸ்ட் யூனிட்? Homophones and homonyms. Okay, what is homophone? Same sound, different meaning, different spelling. Okay, homonyms? Same sound, same spelling, Very good. different meaning. Very good, super. Next, Syllabification. syllabification. Another. Unbroken sound. Okay. So syllabify பண்ணையில ஒவ்வொரு பார்ட்ல என்ன இருக்கணும் கண்டிப்பா? Wall sound. Very good. Next. Reading comprehension. Okay, reading comprehension எப்படி இருக்கும் கொஸ்டின்? Paragraph இருக்கும், நம்ம அதை வாசிச்சு நம்ம கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணணும். Very good. Okay. So கொஸ்டினுக்கு ஆன்சர் கொஸ்டின் வேர்ட் படிச்சிருக்கோம் இல்லையா? என்னென்ன வார்த்தையெல்லாம் படிச்சிருக்கோம்? கொஸ்டின் வேர்டு எப்படி வச்சு கொஸ்டின் வேர்டு ஒரு பாட்டா பாடுவோம் இல்லையா? When you write, there are 6 questions to keep in your mind. When you read, when you write, there are 6 questions to keep in your mind. Who, what, when, where, how and why. Who, what, when, where, how and why. These are 6 questions to keep in your mind. These are 6 questions to keep in your mind. Very good. What-na? தமிழ்ல என்ன? What-na என்ன? Okay. Where? எங்கே? When? எப்பொழுது? Very good. Who? யார்? Why? ஏன்? Okay. So இத வச்சு அந்த பேராகிராஃப் ரீட் பண்ணி ஆன்சர் எழுதுவீங்க இல்லையா? சரி, நெக்ஸ்ட் क्वेश्चन, நெக்ஸ்ட் டாபிக். Question tag. ஓகே. ஸோ கொஸ்டின் டேகோட ஃபார்மட் எப்படி இருக்கும்? எப்படி எழுதுவோம் ஆன்சர்? கொஸ்டின் டேகோட ஃபார்மட் எப்படி இருக்கும்? எப்படி எழுதுவோம் ஆன்சர்? Noun. என்னம்மா? Noun. நவுனா? ஃபர்ஸ்ட் என்ன வரும் டேகுக்கு? Helping verb. ஆ? Helping verb. ஹெல்பிங் வேர்ப். அப்புறம் Helping verb. Noun. நவுன் இல்ல. Helping verb. Not. Pronoun. Question mark. ஓகே. ஸோ நாட் எப்போ போடுவீங்க? ஸ்டேட்மெண்ட்ல. Statementல not வந்திருந்தா ஆன்சர்ல not போடக்கூடாது. வெரி குட். Statementல not வரலனா ஆன்சர்ல not ஓகே. போடணும். இந்த நாட்டை எப்படி எழுதுவீங்க டேக்ல எழுதும் போது? N ஆ. apostrophe T. வெரி குட். நெக்ஸ்ட். Letter writing. ஓகே. லெட்டர் ரைட்டிங் எத்தனை டைப்ஸ்? Formal, informal. ஓகே. ஃபார்மல்ல எப்படி இருக்கும் ஸ்ட்ரக்சர்? From, to, Dr. Madam. Body of the letter. எப்படி க்ளோஸ் பண்ணுவீங்க கீழே? Address on the end. க்ளோஸ் பண்ணுவது எப்படி சொல்றீங்க? வித் ரிகார்ட்ஸ் போடுவீங்களா இல்ல யுவர்ஸ் ஒபீடியன்ட்லி அவுட் போடுவீங்களா? சப்ஸ்கிரிப்ஷன் என்ன போடுவீங்க? Your obedient. வெரி குட். ஓகே. ஸோ இன்ஃபார்மல் லெட்டர் ஃப்ரம் டூன் ஸ்டார்ட் பண்ணுவீங்களா? ஓகே. என்ன ஸ்டார்ட் பண்ணுவீங்க? Address. அட்ரஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் Address போட்டுட்டு ரெஸ்பெக்டட் மம்மி அப்படி சொல்லுவீங்களா? அப்ப என்ன சொல்லுவீங்க? DN. டியா சொல்லுவீங்க. ஓகே. ஸோ இன்ஃபார்மல் லெட்டர் யாருக்கு எழுதுவீங்க? அம்மா, அப்பா, friend, ஓகே. ஃபார்மல் லெட்டர் யாருக்கு எழுதுவீங்க? ma'am, lecture ma'am, எதுக்காக எழுதுவீங்க? leave for a fever. ஓகே. ஓகே. சூப்பர். நெக்ஸ்ட். Adverb. அட்வர்ப்னா என்ன? Describe the verb. ஓகே. எக்ஸாம்பிள் சொல்லலாமா? அட்வர்ப் வேர்ட்ஸ் சொல்லலாமா? சொல்லுங்க. Beautiful. பியூட்டிஃபுல் வந்து அட்வர்பா? ஆ. Beautifully. வெரி குட். Brilliantly. Very good. Fast. ஆ. ஓகே. நெக்ஸ்ட். Conjunction. கன்ஜக்ஷன் மீன்ஸ்? Connect two words or sentence. ஓகே. ஸோ கன்ஜக்ஷன் வேர்ட் சொல்லலாமா? சொல்லுங்க. And but, so, because, or. ஓகே. இது மட்டும் தான் இருக்கா? நிறைய இருக்கு. Okay. மெயினா ஓகே. நெக்ஸ்ட். tenses. ஓகே. மேஜரா எத்தனை டென்சஸ் இருக்கு? 12 tenses. மேஜரா மெயினா சொல்லணும் அப்படின்னா எத்தனை இருக்கும்? மொத்தமா 12. ஓகே. மெயினா என்ன? Present, past, future. வெரி குட். ஸோ 12 டென்சஸ் சொல்லலாமா? சொல்லுங்க. Present, simple. Present, continuous. Present, perfect. Present, perfect, continuous. Past, simple. Past, continuous. Past, perfect. Past, perfect, continuous. Future, simple.
future continuous, future perfect, future perfect continuous. ஓகே நெக்ஸ்ட் Types of sentence. ஓகே எத்தனை டைப்ஸ் இருக்குப்பா 4 types. ஓகே என்னென்ன டைப் சொல்லலாமா Declarative, ம் interrogative, imperative, exclamative. ஓகே Puja. என்னப்பா I am Salpuja. ஓகே வெரி I குட் am studying 6th standard. ஓகே இன்ட்ராகேட்டிவ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் இன்ட்ராகேட்டிவ்னா என்ன டைப் ஆஃப் கொஸ்டின் அது எதுக்காக டு ஆஸ்க் கொஸ்டின் ஓகேவா கொஸ்டின் கேட்கறதுக்காக நம்ம இன்ட்ராகேட்டிவ் யூஸ் பண்ணுவோம். சரி ஏதாவது கொஸ்டின் கேளுங்க மிஸ்ஸா What is your name? ஓகே யூ டோன்ட் நோ மை நேம் உன் நேம் தெரியாதா சரி ஓகே நெக்ஸ்ட் இம்பரேட்டிவ் Imperative. எந்த டைப் ஆஃப் கட்டளை. கட்டளை வெரி குட் ஸோ என்ன சொல்ற கட்டளை சொல்றேன் கட்டளை மட்டும்தானா கட்டளை மட்டும்தானா கட்டளையும் இருக்கும் ரெக்வஸ்டும் இருக்கும் கமாண்ட் ஆர் ரெக்வஸ்ட் ஓகேவா சரி இப்போ ரெக்வஸ்டா ஒரு கொஸ்டின் சொல்லுங்க ஒரு சென்டென்ஸ் சொல்லுங்க பார்ப்போம் Please give me my pencil. வெரி குட் ஸோ ப்ளீஸ் இந்த மாதிரி மூஞ்சி மாறிடுச்சு சரி ஓகே அடுத்து எக்ஸலமேட்டரி அது எப்படி இருக்கும் அந்த சென்டென்ஸ் Wow, what a beautiful dress. வாவ் சூப்பர் நெக்ஸ்ட் Paragraph writing. ஓகே பேராகிராஃப் இல்லைங்க பேராகிராஃப் எத்தனை சென்டென்ஸ் இருக்கும் ஒரு சென்டென்ஸ் இருக்குமா 2 சென்டென்ஸ் எத்தனை சென்டென்ஸ் இருக்கும் மினிமம் எத்தனை இருக்கும் மேக்ஸிமம் எத்தனை இருக்கும் Minimum 2 இருக்கணும் அப்பதான் அது வந்து பேராகிராஃப்னு சொல்லும் ஓகே மேக்ஸிமம் எத்தனை வேணாலும் இருக்கலாம் ஸோ நம்ம வந்து அதை எப்படி பார்த்தோம் அந்த பேராகிராஃப் ரைட்டிங்க and the paragraph சென்டென்ஸ்ல listen. மாற்றி மாற்றி கொடுத்துருப்போம் அப்படி தானே கொடுத்துருக்கேன் ஜம்பிள்டு வேர்ட்ஸ் மாதிரி கொடுத்துருந்தேன் நீங்கள் ரீஅரேஞ்ச் பண்ணுங்க அப்போ கிரேட் லெவலும் 10 யூனிட்ஸும் தரவா இருக்கீங்க அப்படித்தானே எக்ஸாம் சூப்பராக எழுதிடலாமா வெரி குட்